இளம் ஜோடி நடிகர் சிவகுமாருக்கும் நடிகை பாரதி இவங்களுக்கு ஒரு லவ் பாட்டு. என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டை ரெக்கார்டிங் முடிஞ்சு சோப்ரா டான்ஸ் மாஸ்டர் அவர் டான்ஸ் பண்ணி படம் எடுத்து படத்தை போட்டு பார்க்குறாங்க. மெய்யப்பன் செட்டியார் பார்க்குறாரு. வெள்ளி கிண்ணம் தான் அந்த பாட்டை காமிச்சாங்க. அது ஓகேப்பா, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன சிவகுமாருக்கும் பாரதிக்கும் இடையே என் கேள்விக்கு என்ன பதில் நல்லா இருக்கு, ஆனால் ஓவர் ரிச்சாக இருக்கப்பா. சிவகுமார் பார்த்தா விதவிதமாக ட்ரெஸ் போட்டு வராரு, பூரா காஸ்ட்லி. பாரதி என்னடானா விதவிதமாக ட்ரெஸ்ஸு பூரா காஸ்ட்லி, லொக்கேஷன் ஹெவி ரிச்சு. என்னப்பா இது பிரம்மாண்டமாக இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, ஆனால் கதைக்கு மேட்ச் ஆகாதியா. நீங்கள்லாம் கதையை கேட்டீங்களா? என் கேள்விக்கு என்ன பதில் ஆடக்கூடிய நாயகன் சிவகுமார் யார்? மிகப்பெரிய பணக்காரர், சிவாஜி வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆதரவில்லாத அனாத ஒரு ஏழை இளைஞன். இவர் காதலிக்கிற பொண்ணு அவ்வளோ பெரிய பணக்காரர் சிவாஜி கணேசனுக்கு கார் டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஏழை டிரைவர் மேஜர் சுந்தரராஜனுடைய மகள் பாரதி. ஒரு ஏழை இளைஞனும் ஒரு ஏழை பெண் பாரதி வந்து என்னையா இப்படி ரிச்சா ஆடுறாங்க? யாரையா படத்தை ஒத்துக்கிடுவா? எவ்வளோ காஸ்ட்லியாக செலவழித்து எடுத்துட்டாங்க, ஆனால் இவர் ஒத்துக்கல, கதைக்கு பேச்ச காலின்றாரு. டான்ஸ் மாஸ்டர் வர சொல்லியா, அங்கேருந்து ஏகே சோப்ரா வராரு. என்னையா இப்படி எடுத்துட்டீங்க? அப்பா அவர் சொல்கிறாரு, சார் என்னை பொறுத்தவரை எம்எஸ்வி போட்டு கொடுத்த மியூசிக் டிஸ்கை கையில் கொடுத்துட்டாங்க. அதில் எம்எஸ்வி சும்மா ட்ரம்பட்டை போட்டு வெஸ்டர்ன் பின்னி எடுத்திருக்காரு. இதுக்கு தகுந்தாப்புல சிவகுமார் பாரதி கூட்டான விஷயத்தை எடுத்து நானும் ரிச்சாக எடுத்துட்டேன். ஆனால் என்கிட்ட யாரும் கதையை சொல்லலையே, இந்த கதையில் இவங்க இப்படித்தான் வராங்கன்னு சொல்லலையே. எம்எஸ்வி வர சொல்லுங்க ஐயா. எம்எஸ்வி வராரு. என்ன எம்எஸ்வி? அனைத்தும் தெரிந்த தாங்களே இப்படி ஒரு பாட்டை ட்ரம்பட்டு அது இதுன்னு போட்டு ரொம்ப ரிச்சாக பண்ணிட்டீங்க. அவங்க பூவர் பீப்புள். ஐயோ, என்கிட்ட காதல் பாட்டுன்னு தான் கேட்டாங்க, நான் என்ன பண்ணுறது? காதல் பாட்டு நல்லா வரணும்னு சொன்னாங்க, பண்ணி கொடுத்துட்டேன்.